வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தானியரை திருமணம் செய்திருந்த இந்திய பெண் ஒருவர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்ததால் பாகிஸ்தானுக்குள் அனுமதிக்கப்படாமல் வாகா எல்லையில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பகல்காம் புல்மேடு பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டதில் 26 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். 12 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சித்தின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றுவது, இரு நாட்டு எல்லைகள் மூடல், பாகிஸ்தானியர்கள் விசா ரத்து, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என தொடர்ந்து இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நாட்டை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் 272 பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானும் இந்தியர்களின் விசாவை ரத்து செய்துள்ளது. அதன்படி 629 இந்தியர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானியரை திருமணம் செய்திருந்த இந்திய பெண் ஒருவர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்ததால் பாகிஸ்தானுக்குள் அனுமதிக்கப்படாமல் வாகா எல்லையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரைச் சேர்ந்தவர் சனா. இவர் பாகிஸ்தானியர் ஒருவரை திருமணம் செய்து அந்நாட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் 45 நாள் விசா மூலம் இந்தியாவுக்கு சனா வந்துள்ளார். பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 24ஆம் தேதி சனா தனது 2 குழந்தைகளுடன் பாகிஸ்தானுக்கு வாகா எல்லை வழியாக செல்ல முயன்றுள்ளார். ஆனால் இந்திய பாஸ்போர்ட்டை சனா வைத்திருந்ததால் பாகிஸ்தானுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவரது 2 குழந்தைகளும் பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதால் அவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். ஆனாலும் தனது குழந்தைகளை பாகிஸ்தானுக்குள் தனியாக அனுப்ப சனா மறுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: என்னுடைய விசா காலாவதியாகிவிட்டது. இதையடுத்து இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பாகிஸ்தானுக்கு எனது குழந்தைகளுடன் வாகா எல்லை வழியாக செல்ல முயன்றோம். ஆனால் பாகிஸ்தானுக்குள் செல்ல எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். Subscribe to One India and never miss an update. வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.